ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களுக்கு நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. சொந்த ராசியும் சொந்த லக்கணமும் 7 கிரகங்களுக்கு உண்டு. மற்ற 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அவங்கவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்கள் நட்சத்திராதிபதியாக வருவாங்க. 12 ராசி கட்டங்களில் அவங்கவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் ஒரு வீடு கும்பிட்டு வணங்கக்கூடிய பாவக கிரக காரக உறவாக இருக்கிறது. அந்த வீட்டு கிரக பாவக காரக உறவை நாம் ஏறி மிதிச்சோம்னா அந்த உறவுகளிடம் நாம் சண்டை கட்டுறது, அந்த உறவுகள் மனம் நொந்து அவங்கள நாம் கஷ்டப்படுத்துறது, அவங்க வேதனைப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாம் கும்பிட்டு வணங்கக்கூடிய அந்த பாவக கிரக காரக உறவை கஷ்டப்படுத்தணும்னா நம்முடைய வம்சம் அழியும். இது யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பதிவு தான். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களில் சூரியன் காலை உதயம் முதல் மறுநாள் காலை உதயம் வரை பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இந்த 12 ராசி கட்டங்கள் லக்கணமாக செயல்படும். சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேர கால அடிப்படையில் அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழும். அந்த லக்னம் உங்களுக்கு உடலாகவும் அந்த லக்னாதிபதி உங்களுக்கு உடலாகவும் உயிராகவும் செயல்படுவார். உடல் காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு தலை முதல் பாதம் வரை உடலாக செயல்படுவாங்க. அவங்கவங்க பிறந்த லக்கண அதிபதியும் லக்கணத்தையும் நாம் நினைக்கலாம், நினைக்காமல் போகலாம். ஏன்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் நம்முடைய உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாததும் நம்முடைய கடமை. நன்றாக சாப்பிட்டு நல்லா ருசியாக உணவுகள் நன்றாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அவங்கவுங்க கடமை. அதை விட்டுட்டு மது மாமிசம் இந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்வது, ஆயிலை குறைத்து கொள்வதும் அவங்கவுங்களுடைய பிரியம். இதை யாராலும் அவங்கவுங்க பிறந்த லக்கண அடிப்படையில் பிறவி குணத்தை கடவுளே சொன்னாலும் அந்த பிறவி குணத்தை யாராலும் மாற்றிக்க முடியாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திர வழியில் அந்த பிறவி குணம் என்பது கடைசியில் காடு போகும் வரை அந்த பிறவி குணம் தான் வேலை செய்யும். நம்முடைய உடலை நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அல்லது கெட்ட உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்து அற்பாயுளோடு குறைந்த வருடத்தில் மரணம் அடைவதும் அவங்களுடைய பிரியம். மீனம் ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய கும்பிட்டு வணங்கக்கூடிய உங்களுக்கு காரக கிரக பாவ உறவு அப்படின்னா சந்திர பகவான். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய கிரகமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். மீன ராசியில் பிறந்தவர்களும் லக்னத்தில் பிறந்தவர்களும் நீங்கள் சந்திர பகவானுடைய காரக உறவை நீங்கள் வணங்க வேண்டும், கும்பிட வேண்டும். இந்த சந்திர பகவானுடைய காரக உறவை நீங்கள் ஏறி மிதிச்சிங்கன்னா உங்களுடைய வம்சம் அழியும். மீனராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனக்குறையும் புத்திர குறையும் வம்சத்தில் தொடரும். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது வீடு. இந்த மீனராசியில் லக்கணத்தில் சந்திர பகவான் நின்று காலபுருஷனுக்கு 6வது வீட்டை இயக்கும்.
மீனராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்பத்தில் குடும்ப நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துடும். அதாவது குடல், இரைப்பை, கிட்னி, சிறுநீரகம், இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனை குடும்ப நபர்களுக்கு வந்துடும். உங்களுக்கு சந்திர பகவானை கும்பிட வேண்டிய உறவாக இருக்கும்போது சந்திரனும் நீர் ராசி, உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் நீர் ராசி, உங்கள் ராசியும் நீர் ராசி. அதனால் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் டயாலிஸ் பண்ணுற அளவுக்கு உடம்புல வியாதிகள் வந்துடும். அது குடும்ப நபர்கள் யாரோ ஒருத்தர் டயாலிஸ் பண்ணுற மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறப்பவர்களும் பெரும்பாலும் உண்டு. சந்திர பகவானுடைய காரகங்கள் தாய், அதாவது அம்மா, மாமியார், பெண் கொடுத்த இடத்தில், பெண் எடுத்த இடத்தில், அதாவது நீங்கள் திருமணம் செய்த இடத்தில். சந்திர பகவானுடைய காரகம் தாய்மை பேறு அடைவது, அதாவது அம்மாவாவது, குழந்தை பெறுவது. சுய ஜாதகத்தில் சந்திரன் லக்கணத்திற்கு 2, 4, 8, 10ஆம் வீட்டில் நின்றால் அந்த ஜாதகனுடைய வீட்டு வாசல்படி வடக்கு திசை பார்த்த வீடு வாசல்படியாக இருக்கும். மீன ராசி லக்னத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அடுத்தவர்களை பழித்து பேசுவது, பிடிவாதமாக இருப்பது, அதிகமாக முரட்டுத்தனமாக கோபப்படுவது, உணர்ச்சி வசப்படுதல், வேகமான மன எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பீங்க. மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வரன் பார்க்கும்போது இது வேணாம், அது வேணாம், உயரமாக இருக்குது, குட்டையாக இருக்குது அப்படின்னு வரன்களை பழித்து பேசுவீங்க. படிப்பு அதிகமாக இருக்குது, படிப்பு இல்லை, வசதி இருக்குது, வசதி இல்லை, இப்படி வரன்களை பழித்து பேசுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதப்படும். திருமணம் தாமதப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக புத்திரா பேர், குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதனால் வரன் பார்க்கும்போது யாரையும் பழித்து பேசாதீங்க. பழித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தாமதமாகும், குழந்தை பேர் தாமதமாகும். அப்புறமேட்டு குழந்தையே இல்லாமல் வம்சம் அழிவதை நீங்களே பார்க்கலாம். சந்திர பகவானுடைய காரக உறவில் முதல்ல தாய், அடுத்தது மாமியார், பெண் கொடுத்த இடத்தில், பெண் எடுத்த இடத்தில். மீன லக்ன ராசியில் பிறந்தவர்கள் தாயாருடைய பேச்சை கேட்டு செயல்படுங்க. தாயாருடைய பேச்சை கேட்காமல் உதாசீனப்படுத்திங்கன்னா தாய் மனம் நொந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் தாய் மனம் நோகாமல் பார்த்துங்க. அதே மாதிரி மாமியாரை கஷ்டப்படுத்துறது, மாமியாரை மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் மீன லக்னம் மீனராசியில் பிறந்தவர்கள் தவிர்ப்பது நல்லது. பெண் கொடுத்த இடத்தில், பெண் எடுத்த இடத்தில் மீனராசி மீன லக்ன அன்பர்கள் கொஞ்சம் உங்கள் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும், அவங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1008 பிரச்சனை இருக்குது. அதனால் யாரையும் பழித்து பேசாதீங்க. பழித்து பேசுனீங்கன்னா உங்களுடைய வம்சம்தான் அழியும். சந்திர பகவானுடைய காரக உறவில் முதல்ல தாயாக அம்மாவாக இருக்கும்போது அம்மா பேச்சை கேட்டு மீனராசி லக்ன நண்பர்கள் செயல்படுங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மா மனம் நொந்தால் உங்களுடைய வம்ச வாரிசு இல்லாமல் அழியக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் மீனராசி லக்ன நண்பர்கள் உங்கள் அம்மா மனம் நோகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மீனராசி லக்னத்தில் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆக குடும்ப நபர்களுக்கு மனக்குறை என்பது கூடுதலாக வந்துடும். அதாவது அவங்கவுங்களே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, அவங்கள சந்தோஷப்படுத்தாத மாதிரி, சந்தோஷ நிலை குடும்பத்தில் இல்லாத அமைப்பு. இந்த மீனராசி லக்னத்தில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்பத்தில் சந்தோஷமற்ற நிலை ஏற்படும். மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய அம்மா மனம் நோகாமல் மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
உங்கள் அம்மாவுக்கு அதிக மன அழுத்தம், மன பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களை திருமணம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணைக்கு, திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடன் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும். மீன லக்ன ராசி என்பவர்களுக்கு திருமணமானவுடன் வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.